ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். இன்று மாலை 5 மணிக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று மாலை 5 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக விரைவில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறதா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனையில விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. மிக குறிப்பாக வாக்குச்சாவடி மையங்கள், வாக்கு எண்ணிக்கை மையங்கள், பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள், கூடுதல் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்துல ஆலோசிக்கப்பட இருக்கிறது. வரும் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அன்றைய தினத்திலிருந்தே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளோடு அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொள்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ். வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனையில் ஈடுபடுகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். மோனிஷா, இன்று மாலை 4 மணிக்கு தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் தலைமையில அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 15 நாட்களுக்கு ஒரு நடக்கிறது அப்படின்னு வழக்கமா இருந்தாலும் கூட இந்த முறை இன்று நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. காரணம், பல்வேறு அஜெண்டா இருந்தாலும் அதுல இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்களிடம் பெரிய அச்சம் இருக்கிறது. எனவே சிலிண்டர் தட்டுப்பாடை பொறுத்தவரை வணிக சிலிண்டர் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது, வீட்டு சமையலுக்கான சிலிண்டர் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது என்பது குறித்து ஒவ்வொரு மாவட்ட அளவிலான எண்ணிக்கையை குறித்து இன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. பொதுமக்கள் அச்சமடைய இல்லாமல் இருக்கக்கூடிய வகையிலும் அதே போல இந்த கமர்ஷியல் சிலிண்டரை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்கள்ல ஹோட்டல்கள் மூடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது அதை நேற்றைய தினம் உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. அதை இந்த இருப்பை எத்தனை நாட்களுக்கு கையாளலாம் என்பது குறித்து மாவட்ட வாரியாக விரிவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் தலைமையில இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.